உண்மையாக கிறிஸ்துவை அறிந்தவர்கள் வேற எதை பற்றியும் மேன்மை பாராட்ட மாட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பை பற்றி தான் மேன்மை பாராட்டுவாங்க. கல்வாரி சிலுவையை பற்றி தான் மேன்மை பாராட்டுவாங்க. வேற எதையை பற்றி மேன்மை பாராட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்துவின் அன்பை நல்லா அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். எங்கள் குலம் கோத்திரம் எங்கள் இது அதுன்னு சொல்கிறவங்க இன்னும் கிறிஸ்துவை காண வேண்டிய விதத்தில் காணலை, அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளலை, கல்வாரி சிலுவையை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். அதை புரிந்து கொண்ட பிறகு எல்லா மேன்மை பாராட்டத்திலையும் விட்டுருவோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன், எபிரேயனில் எபிரேயன், பரிசேயன் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழுக்கற்றவன். இப்படிதான் மேன்மை பாராட்டிட்டு இருந்தார். நான் யார் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரத்தான், யூத மார்க்கத்தான், எபிரேயன் நான், பரிசேயன் நான். நியாய பிரமாணத்தின்படி என்கிட்ட ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ கரெக்டாக நடந்து கொள்ளுகிறவன். எப்படி பெருமை பாராட்டுது இருப்பார். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நீ இப்படிதான் முன்ன பெருமை பாராட்டிட்டு இருந்தார். அப்புறம் சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அறிந்து கொள்வதற்காக இதையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன். இதெல்லாம் நத்திங். இயேசு அறிந்த பிறகு அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அன்பு என்ன செய்தது என்பதை புரிந்து கொண்டவன்னு சொல்றாரு, என் இனம், என் மதம், என் பின்னணி, என் ஜாதி, என் குலம் கோத்திரம், என் படிப்பு, என் ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதோட கம்பேர் பண்ணா, அவரோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் மேன்மை பாராட்டுறதுக்குரிய காரியமே கிடையாதுன்றார். அவரோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் நத்திங், குப்பை. அந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் வரும்போது வேற எதை பற்றியும் பெருமை பேச மாட்டான். இயேசுவை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, கல்வாரி சிலுவையை பற்றி தான் மேன்மைப்படுத்தி பேசுவார்.